ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நேட்டிவ் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மாவுடைய சிஸ்டர் வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஃபேமிலியா சேர்ந்து வந்து நாங்க நேட்டிவ் வந்து போயிருந்தோம். அந்த விளாக் தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பலாம் வந்துட்டு வீடியோ செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊத்திடுங்களா? போதும். நைட்டு 9:00 போல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ட்ரெயின் வந்து நாங்க ஆல்ரெடி ஃபேமிலியா சேர்ந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க நைட்டு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆக முடியும். 3:00 போல நாங்க திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அங்கருந்து 1 ஹவர் போல வந்து ட்ராவல் இருக்கும். பஸ் வந்துட்டு புடிச்சு ட்ராவல் பண்ணி அண்ட் அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெரியம்மா வந்துட்டு கார் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கார், ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி வந்துட்டு ஒரு 7:00 போல ரீச் ஆயிட்டோம். ஸோ போற வழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தான். ரொம்பவே இயற்கையா, ரொம்பவே அழகா இருக்கும். ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அம்மாவுடைய சிஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ பெரியம்மா, பெரியப்பா மட்டும் தான் இருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப ரேரா தான் வருவோம். அதனால பெருசா வந்து வீடெல்லாம் எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அப்படி இருந்த மாரியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்க வீடு. ஒரே ஹாலு, ஒரு போர்டிகோ இருக்கும். அண்ட் குட்டியா வந்து அதிலேயே கிச்சன் இருக்கும். அண்ட் ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் சைட்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த ஓலை வீடு இல்லன்னா ஷீட் போட்டு தான் இருக்கும். பட் இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டிட்டாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, பெரியம்மா, பெரியப்பா வந்துட்டு எங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி இதுலயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது வீடு எதுவுமே கவர் பண்ணல. ஸோ இந்த வாட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, குளம் இருக்கும். ஸோ மார்னிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அங்க தான் வந்து டீ குடிக்கிறது, ஃபுல் டேவும் நாங்க அங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கதை அடிக்கிறது எல்லாமே. பெரியம்மா வீடு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, பாட்டி, தாத்தா வீடு. அங்க தான் வந்து கஞ்சி காய்ச்சி பெரியம்மாக்கு வந்து ஊத்த போறோம். ஸோ குளம் பக்கத்திலேயே வந்து தாத்தா, பாட்டி வீடு, பக்கத்திலேயே பெரியம்மா வீடும் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அக்கா இருக்காங்க. ஸோ ஒரு அக்கா வந்து இறந்துட்டாங்க. ஒரு அக்கா வந்து இப்போ நேட்டிவ்ல இருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய 2 பசங்க வந்துட்டு இங்க தான் வளர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கவுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஃபுல்லா வந்துட்டு குளத்த சுத்தி ஸ்விம்மிங்லாம் அடிச்சுட்டு இருந்தா. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து சென்னைக்கு மூவ் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து தாத்தா, பாட்டி கூட தான் வந்து வளர்ந்தது. பெரியம்மா கூடயே வந்து அவங்க இல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோனே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஃபன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மார்னிங் வந்துட்டு டிஃபன் வந்து பெரியம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லி, சீரக சம்பால வந்து உப்புமா மாதிரி ஏதோ ரெடி பண்ணியிருந்தாங்க. சாரி கிச்சடி மாரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் வந்து பெரியம்மா வந்து ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. ஸோ நாங்க எப்ப ஊருக்கு போனாலுமே இந்த மாரி கொல்ல பின்னாடி வந்து உட்காந்துட்டு படுதாலாம் போட்டு ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அண்ட் செம்ம ஹாப்பியா போகும் அந்த டேவே. அண்ட் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அம்மாவுடைய ஒரு சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து இப்ப கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. அப்பா வந்து அடுப்பெல்லாம் பத்த வச்சு இந்த கஞ்சிலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இது அவங்க கஞ்சி காய்ச்சி ரெடி பண்றதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பக்கத்துல வந்து ஒரு சனீஸ்வரர் கோயில் இருக்கு. வீட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா வந்துட்டு அந்த கோயில் போயிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து நாங்க ஆட்டோல வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு, நானு, என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட அக்கா மட்டும் வந்து போயிருந்தோம்.
ஸோ இங்க சென்னையில இருக்க ஒரு தெரிஞ்ச ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க தான். அவங்களும் எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு. அவங்களும் வந்து கூடவே வந்து கோயிலுக்குலாம் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நாங்க சனீஸ்வரன் சாமி வந்து ரொம்ப சூப்பரா பார்த்தோம். அவங்கவங்க ராசிக்கு வந்து ஏத்தவாறு விளக்குலாம் குடுப்பாங்க. ஸோ ஒரு ராசிக்கும் ஒரு விளக்கு வந்து கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க. 13, 5, 6ன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ராசிக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விளக்குலாம் ஏத்தியாச்சு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில். அண்ட் நெறைய பேர் வந்து இங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ வெளியூர்ல இருந்துலாம் கூட இங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ச்சனை செட் அண்ட் ஒரு துணி மாதிரி கருப்பு கலர்ல குடுப்பாங்க. அந்த துணிய நம்ம இந்த மரத்துல வந்து கட்டிடணும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இது வந்து திருவாரூர்ல தான் இருக்கு. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கோயில் அண்ட் ரொம்ப பெரிய கோயிலா இருக்கும். ஸோ நாங்க வந்துட்டு அங்க கஞ்சி காய்ச்சுறாங்க இல்லையா? ஸோ அங்க எங்களுக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல. அதனால எப்ப வந்தாலுமே வந்துட்டு நாங்க இந்த கோயில்லாம் வந்து விசிட் பண்ணுவோம். புகழ்னி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நாங்க பண்ணியிருந்தோம். ₹50 ₹100 ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி குடுத்திருந்தோம். இந்த வயசானவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்னிய நல்லாவே பிளெஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த ஒரு கோயில் மட்டும் தான் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா சாமி கும்பிட டைம் ஆனதுனால, ஸோ வீட்ல வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டு இருந்தது. கஞ்சி காய்ச்சறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பாட்டி வீட்ல தான் வந்துட்டு அவங்கள வந்து புதைச்சாங்க. ஸோ அங்க தான் வந்து அவங்கள அடக்கம் பண்ணதுனால, அந்த இடத்துலயே வந்து குட்டியா கோயில் மாதிரி அவங்க அப்பத்துலேருந்தே நான் சின்ன வயசுல வந்து இங்க போகும்போதுமே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விளக்குலாம் ஏத்துவாங்க. ஸோ இப்ப வந்து இத லைட்டா கோயில் மாதிரி வந்து கொஞ்சம் கட்டிட்டு, அவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து பெரியம்மா வந்து பக்கத்துல தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ரெகுலரா விளக்கேத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த மாரி பண்றதுனால, ஸோ எல்லாமே கிளீன் பண்ணி, புடவெல்லாம் அவங்களுக்கு புதுசு புதுசா வந்து ட்ரெஸ்லாம் வச்சு, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்கள நல்லா டெக்கரேட் பண்ணி, அவங்களுக்கு புடிச்ச ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு, அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வடை ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்ப பெரியம்மா வீட்லருந்து பக்கத்துல குளம் அண்ட் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வீடு சொன்னேன் இல்லையா? இதுதான் பாட்டி வீட்டு இடம். ரொம்ப பெரிய இடம். அண்ட் வந்து இந்த இடத்துல அவ்ளோ மெமரீஸ் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன். இங்க சின்ன வயசுல நான் வரும்போது இங்கலாம் பாட்டி, தாத்தா இருப்பாங்க. அண்ட் வந்து அக்காலாம் இருப்பாங்க. என்ன ரொம்ப சூப்பரா பார்த்துப்பாங்க. அண்ட் வந்து இங்க எல்லாருமே வாழ்ந்த ஒரு இடம்ன்றதுனால, இப்ப அந்த இடம் காலியா இருக்கவே வந்துட்டு ஒரு மாதிரி பேட் ஃபீல் குடுக்குது. ஸோ எப்பனா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரினா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க வந்துட்டு மீட் பண்ணுவோம் எல்லாரையுமே. ஸோ இப்ப இந்த டெம்பிள் வந்து ஃபுல்லா டெக்கரேட்லாம் பண்ணிட்டு, இவங்க தான் வந்து என்னோட பெரியம்மா. இவங்க தான் வந்து நேட்டிவ்ல இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து கற்பூரம்லாம் காட்டி, சாம்பிராணிலாம் வந்து போடுறாங்க. அன்னைக்கு மாமாவுமே வந்து வந்திருந்தாங்க. எங்க தாய் மாமா, அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணா இவங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ அத்தைக்கு வந்துட்டு சாமிலாம் வந்து சாம்பிராணிலாம் காட்டிட்டு, கற்பூரம்லாம் வந்து ஏத்திட்டு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெருவுல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பெரியம்மா. ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரிலேட்டிவ் தான். ஸோ எல்லாருமே வந்து சாமிக்கு வந்துட்டு கற்பூரம், சாம்பிராணிலாம் வந்து காட்டி, அன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு.
ஃபர்ஸ்ட்ல தாத்தா, பாட்டி இருக்கும்போது இந்த இடத்துக்கு வரவே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா லாஸ்ட்ல இருக்கும் இந்த இடம். ஸோ வீடோட லாஸ்ட்ல இருக்கும். வீடு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா, பாட்டிலாம் இறந்ததுக்கப்புறம் இதெல்லாமே கிளீன் பண்ணி, இப்ப பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க செடி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்து இந்த மாரி கோயில் கட்டியாச்சு. ஸோ இப்ப வந்து எப்போ வந்தாலுமே எனக்கு பயமே இருக்கிறதில்ல. நாங்க வந்து ஃப்ரீயா வந்துட்டு, ஃப்ரீயா வந்து சாமி கும்பிட்டு போவோம். அண்ட் எங்க வீட்ல நெறைய குட்டீஸ் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்க குட்டீஸ் எல்லாமே வந்து சேர்ந்து அன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பரா போச்சு. ஸோ அன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு படைச்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே குடுத்தோம். அண்ட் வந்து கஞ்சி எல்லாமே வந்து இந்த கஞ்சி வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம யூசுவலா வந்துட்டு அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சுவோம் இல்லையா? ஸோ அத விட கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்கும். இது வந்து இந்த கஞ்சி வந்து அரிசியில வந்து செய்வாங்க. அதுல வந்து தேங்காய்லாம் போட்டு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் குடிக்கவே. அண்ட் சாமிக்கு வச்ச இந்த லெமன்ல செஞ்ச பானகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து குடுத்தாச்சு. என்னென்னலாம் வந்து அத்தைக்கு வந்து படைச்சாங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாருக்குமே வந்து குடுத்தாச்சு. இந்த கஞ்சி வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பனா ஒரு தாட்டி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். முருங்கைக்கீரை, பருப்பு, அரிசிலாம் போட்டு அவ்ளோ நல்லாருக்கும் குடிக்கவே. இது குடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, வயிறுலாம் ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு தோணவே தோணாது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சிலாம் குடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு, அங்க ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்தது. என்னோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரம்ஸ்லாம் அடிச்சு ரொம்பவே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். முன்னாடியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த சாமி கும்பிடுறதுக்காக தான் ஆக்சுவலி நாங்க நேட்டிவ்க்கு வந்தது. சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு. எட்டுக்குடின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ எட்டுக்குடி முருகன் கோயில் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஈவினிங் போல வந்து அகைன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த கோயில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில். அப்பா வந்துட்டு இங்க காவடி கட்டுறதுக்காக எவ்ரி இயர் வந்து ஊருக்கு வருவாங்க. ஸோ எங்க ஊர்லருந்து நடந்து தான் வந்து இந்த எட்டுக்குடிக்கு வந்து வரணும். இந்த எட்டுக்குடிய ஒட்டுன ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலை. அதுதான் வந்து கலைஞர் ஊருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்டுக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, முருகருடைய ஃபேஸ் வந்து 3 முகம் இருக்கும். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் எனக்கு நெறைய சப்போர்ட் குடுத்திருந்தீங்க அந்த வீடியோக்கு. அந்த வீடியோ நல்ல வியூஸும் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இல்லன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் அகைன் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா. நானும், பாப்பா, ஹஸ்பண்ட் மட்டும் பைக்ல வந்து டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஒரு 1 ஹவர் டிராவல் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிஃபோரா கிளம்புனோம்னா இருட்டாயிடுச்சுன்னா டிராவல் பண்ண முடியாது. அண்ட் முருகருக்கு இந்த மாலை வந்து வாங்கிட்டேன். இந்த எல்லோ கலர்ல ஒரு பூ இருக்கு இல்லையா? செண்பக பூன்னு நெனைக்கிறேன். இந்த மாலைலாம் வாங்கி சாமிய பார்த்துட்டு ஹேப்பியா ஒரு 7:00 போல வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்க. இங்க நைட் வந்திருந்தா அக்கா வீட்ல வந்துட்டு டின்னர் பிரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. நான்வெஜ்லாம் வந்துட்டு. ஸோ பெரியம்மா சொன்னேன் இல்லையா? இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு தான் இது. என்னோட அக்கா. அவங்களும் ஒரே தெருல தான் இருக்காங்க. அங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு சிக்கன் குழம்பு, ரைஸ், ரைத்தாலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்துட்டு பெரியம்மா வந்து இட்லி, சிக்கன் குழம்பு எல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலா வந்து அகைன் செஞ்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஸோ மார்னிங் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து ஃபிஷ் வந்து குளத்திலேயே புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்தாலே இந்த குளத்துல தான் நின்னுட்டு இருப்பாங்க. தூண்டில் ஒண்ண வச்சுட்டு எப்ப பாரு மீன் மாட்டுமா, மாட்டுமான்னு தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நெறைய மீன் வந்து புடிச்சாச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஜிலேபி மீன் அப்படி இல்லன்னா நறுவ மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் தான் கிடைக்கும். மீனெல்லாம் புடிச்சுட்டு, மீன வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு வந்துட்டு நாங்க செய்யறதுக்காக புடிச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் புடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து என்னோட அத்தானும் புடிச்சிருந்தாங்க, அக்கா வீட்டுக்காரவங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தூண்டில்லாம் வாங்கி, ஒரு வழியா நாங்க குட்டி, குட்டி மீன் தான் மாட்டுச்சு. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீனு. ஸோ நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு புடிக்காது. நானுமே அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். எப்பனா 1 வாட்டி, 2 வாட்டி சாப்பிடுவேன். ஸோ மீன்லாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். ஸோ மீன் குழம்பு செஞ்சுட்டே இருக்கும்போது நடுவுல வந்து பீகாக் வந்துச்சு. ஸோ அதையும் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். எங்க ஊர்ல அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, பீகாக்லாம் வரும். ஸோ ஆஃப்டர்நூன் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு தான். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம புடிச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த டேவே சூப்பரா போச்சு. அண்ட் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு தெருவுல இருக்க எல்லாரையுமே போயிட்டு பார்த்துட்டு
வந்துட்டு விசாரிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த பாட்டிக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்காங்க. இவங்களுக்கு இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க இவ்ளோ ஏஜ்ல இருக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு, இவங்க எப்ப போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அமிர்தவல்லின்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு செம்ம ஹேப்பியா இருக்கும். நானு குட்டி எல்லாம் பிளெஸிங்லாம் வாங்கிட்டு, அண்ட் அத்தை வீட்டுக்குலாம் போய் விசாரிச்சுட்டு, நைட் வந்து எங்களுக்கு ட்ரெயினு. நாங்க கிளம்பும்போது சரியான மழை. எப்படிடா போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியா எங்களுக்கு பஸ் கிடைச்சுச்சு. அண்ட் ட்ரெயினையும் புடிச்சுட்டோம். போறதுக்கு முன்னாடி பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா நிக்க வச்சு சுத்தி போட்டாங்க. ஸோ எங்களுக்கு போகும்போது ரொம்பவே பேட் ஃபீலா இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு போம்போது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஃபேமிலியோட மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நாங்க போயிருக்கோம். இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து ஒண்ணா இருக்கிறது வந்து அது ஒரு தனி வகையான ஹாப்பினஸ் தான். ஸோ அது வந்து நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போலாம். எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது வந்து நீங்களும் உங்க ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.